தோத்தோன்னா பாய் பாய் நான் வந்து வேற டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறது இல்ல. இந்த முறை என்னமோ தெரியல டீம் வந்து என்ன சொல்றது, நிறைய மேட்சஸ் வந்து பாதியிலேயே, அதாவது எல்லா டீமுமே கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு எப்படியாவது ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி இருந்துச்சு. சிஎஸ்கே மட்டும் அவ்வளோ டார்கெட்டா, அதெல்லாம் நம்மளால அடிக்க முடியுமா பாஸ், நம்ம வந்து வாக் அவுட் கொடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி முதல்லயே முடிவு பண்ணி ரன் ரேட்டுக்கோசரம் வந்து, அதாவது ரன் ரேட்டு தோக்க போறோம் ஆகி போச்சு, மோசமா தோக்க கூடாது, நம்ம வந்து நல்லா இதோட கெத்தோட தோக்கணுன்ற மாதிரி ஆடின மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, எல்லாருமே நாங்க முதற்கொண்டு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இவருக்கு பதில் இவர் வரணும், அவருக்கு பதில் இவர் வரணும், இப்ப கெய்க்வாத் போயிட்டாரு, அதுக்கு பதிலா டேவிட் வார்னர் கொண்டு வாங்க, இன்ஃபேக்ட் பிருத்வி ஷாவை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிஎஸ்கே டீம்ல நீங்க கிறிஸ் கெயிலு, அந்த பழைய சிஎஸ்கே லெஜண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஷேன் வாட்சன், மேபி மைக்கேசி உட்கார்ந்துட்டு இருக்காரு,